நமக்கு எதை வச்சாலும் குறை வைக்கக்கூடாது. யார் குறை வச்சவன்? சரி, சம்பளத்தை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு வாரம் வேலை வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 800 to 1000 ரூபாயா? முன்ன பின்ன வேலை பொறுத்து சம்பளத்தை குறைச்சிடலாமா? ஒரு வாரம் மட்டும் சம்பளம் இல்லாமன்னா ஒரு நாளைக்கு 800 7 நாளைக்கு எவ்வளோது? ஒரு சிப்ப அரிசி எவ்வளோது? 2000 ரூபாய்க்கு இருக்குது, 5000 கொடுக்குதா? சரி, மொட்டை போட்டவங்க எல்லா காணியும் தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு பாணியில் பண்ணி வைக்கணுமா? எப்போ பண்ணாலும் ஏதோ ஒரு பண்ணி வைக்கிறதா? வாங்க, மாவனை தூக்கிட்டு வா. எனக்கு பெண்டிங் வச்சா 10 வருஷம்னாலும் கலெக்ஷன் பண்ணிடுவேன். கட்டணா கலெக்ஷன் பண்ண முடியும். போயிட்டு இருக்கிறேண்ணா. கர்வசாமி உட்காரு. ஆமாம், இதுதான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கினேன். இதான் சொன்னியா? ஆனால் நீ என்ன சொன்னீங்களோ கட்டிக்கிறேன். கட்டிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண நேரம் ஆண்வாரிசு கொடுக்குறேன்னு. இப்போ ஆண்வாரிசு கொடுக்கும் போது உங்கள் வீட்டில் சேவனா கூட இருக்குது, சில பிரச்சனைலாம் இருக்குது. நான் சொல்கிறபடி பண்ணிக்கிட்டா யாரும் தொந்தரவு வராதுன்னு. அப்போ கொஞ்சம் கையில் சூழ்நிலை சரியில்லை, நாமளும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டோம். அது தெரிஞ்சாலும் தெரியாமல் தவறி விட்டுது. அப்போ திரும்ப வந்து ஆனால் இந்த மாதிரி ஆகி போய் உங்களை தான் நம்பி கேட்டேன். அடுத்து கொடுக்கும் குழந்தை பெண் குழந்தை. பெண் குழந்தை கொடுத்த முறைப்படி திரும்ப சொன்னேன், யார் இறக்கப்பட்டானோ அவனையே வாங்கி திரும்ப வரமா தரேன். புரியுதா? இது என்ன குழந்தை? பையன். அதே போல ஹாஸ்பிட்டல் சேர்ந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? அவனுக்கு பிரசவத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுனாங்களா? வேற என்ன கேட்டாங்கண்ணா? சாமியை கும்பிட்டுக்கு, மனசுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்கு, கும்பிட்டுக்கிட்டா சுகப்பிரசவம், இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், இல்லைன்னா ஆப்ரேஷன். கரெக்டா? நமக்கு மனசுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி? கருப்ப சாமி. எனக்கு நைட்டில் வந்து ஃபோன் எடுக்கல, காலையில் ஃபோன் அடித்தா 8:20 இல்லை 8:10 போகிறதுக்கு சுகப்பிரசவம் பையன். 2 மணிக்கு போகணும், 8 மணிக்கா 7:49. நைட்டெலாம் ஃபோன் எடுக்கல. ஃபோன் அடிக்கலாம், ஃபோன் எனக்கு வரல. உண்மையா? அதே போல் இந்த பையனுக்கு எந்த நோயினுடைய எந்த இது வராது, எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி. ஒன்று. அதே போல் வீட்டுக்கு வந்தனா உன் மகன் பிறந்த நேரம் கொழுந்தனார் பொண்டாட்டி கன்ஃபார்ம் ஆகும், அதுக்கு நான் கேரண்டின்னு. மகன் பிறந்தானா இப்போ கொழுந்தனார் பொண்டாட்டி மாசமாக இருக்கு. எதுவுமே சொல்லலை, ஒழுங்காமே சொல்லுங்க. ஆனால் பொண்ணு தான். நீ எத்தோடையும் போட்டு கொடுத்தோம், அப்புறம் தான் பயன்படுத்தேன். அது இப்போ சொல்லிட்டேன். இப்போ கடாய் எவ்வளோ காசு கொடுத்தோம்? சரி, பாட்டில் கொடுத்தாச்சு, 7 வச்சாச்சு, எனக்கே கொண்டாச்சு. எல்லாத்தையும் கேட்குறேன், கறி நோரி எப்படி வெறும் கறியை போட்டு சரக்கு குடிச்சு குடிக்கலாமா? அது எனக்கு தெரியாது. வெறும் கறியவும் சரக்கு எப்படி குடிக்கிறது என் கேள்வி. நேற்று ஃபுல்லாக நம்ம எதுவுமே குறை வச்சிடக்கூடாது, எதுவுமே எல்லாம் செலுத்திடணும். இடைக்கால போடுற காசு கூட அப்புறம் கூட பண்ணலாம் நினச்சோம். இல்லை பண்ண கூட பண்ணிக்கலாம், வேண்டாம் நம்ம பையனுக்கு இந்த பையனுக்கு மேலே எதுவுமே தொந்தரவு விட நல்லா இருக்கணுங்க அப்படின்னு நாம நினச்சோம். ஆனால் கடைசி என்ன குறை வச்சாச்சு? மறந்துட்டோமா? கருமசாமியா எழுப்பிடு, மவனை எழுப்பிட்டு இடைக்கால போட வர்றேன். சரியா? இப்போ என்ன விளக்கம்? தொழில் நல்லா இருக்கணும், வீட்டில் நீ யாருக்கும் எந்த பிரச்சனை கூட, எந்த சிக்கல் வரக்கூடாது, ஏன் உடல் நீ எந்த வாய்ப்பு கூடாது, வீடு வாசல் கட்டணும், நல்லபடியாக பண்ணணும். மொட்டை எதுக்கு போட்டோம்? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுச்சு உடம்பு? ரொம்ப உடம்பு அமைச்சு. சரி, திரும்ப பையனை போல பிள்ளையும் ஏதாவது நம்ம இதாகிருமோ? இனிமேலும் அந்த தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. என் பிள்ளைக்கு அப்புறம் உனக்கு மொட்டையாக போட்டுறேன். சரியா? சர்வசாமி எந்த படிச்சு வராறேன், வருமானம் வரும், கடனை கட்டலாம், வீடு வாசல் நடப்படலாம், நல்லா இருக்கும். வேற என்ன வேணும்? இன்னைக்கு என்ன வர ஏது சொல்லி எந்த வராது, அந்த மனைவி கேடு உள்ள எந்த வராது. சரியா? வேற என்ன விளக்கம்? சரி, யாரு
இடைக்கடை போட்டு வரேன். கருத்தரிச்ச நேரம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துடலாம். இடைக்கடை போ வை வரேன், எடுத்து வை வரேன். அதனாலதான் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு யாராவது கரெக்டாக சரி வயசு கரெக்டாக வந்துட்டா பார்த்துக்கு மாமன் கரெக்டாக பண்ணி வந்துட்டான். அது பிடிச்சி வரும் அதில் பரவாயில்ல. சாணிங்களா எங்களால செலுத்த முடியாது சாமி. வாழைப்பழம் எடுத்துருவா, சீப் எடுத்துருவா. 1500 இருக்குதா 2000 வருது? 1500 இருக்குதா 2000 இருக்கான்னு கேட்டேனே. 2800 ரூபா வரும். கூட வாழைப்பழம் தச்சுனாக்க வந்துருச்சு. 2800 ரூபா வரும். அடுத்த அமாசிக்கு 800 இருந்து 200 போட்டால் 1001 ரூபாயோ ஒரு புல்லோட வந்துடும். பையன் எவ்வளவு? 900 ரூபா பையனை புல்லு ஒன்று தூக்கிட்டு வாங்க. ஆமாம் தூக்கிட்டு வா. பையன் போட்டு தான் கட்டணும். உள்ள போய் இல்லை கொஞ்சம் அழுட்டான் விட்ட மட்டச்சுக்குவா. நீர் சாப்பிட நீயும் நான் கொடுக்குற வரப்போ வாழை மட்டும் போய் இருந்தா அங்கே அழிக்கிறியா? இப்போ ஏங்கடா நீ சரி ஆண்டி சாப்பிட எழுப்பிட எழுப்பிட்டா நீர் வைக்க முடியும். சோமை கூட கருப்பசாமி கருத்தரிச்ச நேரம் அம்மாச்சிக்கு தாய்மாமனுக்கு பாட்டிக்கு யாரும் என்ன சரிங்களா? நல்லா கேள்வி கேட்டு நான் காது கொடுத்த அம்மாச்சிக்கு தாய்மாமனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பனோட அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன் கணவர் வீட்டு வழியில் தாத்தன் இருந்தால் பாட்டி இருந்தால் கொஞ்சம் உடம்பு போகணும், கண்டிப்பாக தொந்தரவு. இப்போ கரு இன்னும் பிற்பாடுமே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏட்டி போட்டி காட்டும். ஏறி தள்ளிப்படுமே, கை வலிக்குது, மயக்கம் வருது, என்ன கொண்டு போய் தள்ளுது. இந்த கம்ப்ளைண்ட் வீட்டில் வரும், இங்கெல்லாம் வராது. புரியுதா? அதனால சரி நாளைக்கு தான் இவன் வந்து இப்படி ஆகி போகிற பேர் வராது. அந்த மாதிரி சிந்தனையும் வராமல் கொடுத்துறேன். சுகப்பிரசவம் தான் ஆகும். எந்த கேஸு எந்த பிரச்சனையும் வராது, எந்த விசாரணையும் வராது. நான் பார்க்குறேன். வேற என்ன நான் நல்லபடியாக பணம் சொல்லிக்கிறேன். வேணாங்களா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். மைதிலி எங்கள் மைதிலியே எப்படி பேருக்கு சுகப்பிரசவம் எடுத்துக்கலாமா? இல்லை நாம செலவு பண்ணி ஒரு 50,000 அதை நம்ம எதிர்த்து சொல்லி போகிறேன். நம்ம சரியா? சுகப்பிரசவம் தான் ஒப்ப என்னன்னா நம்ம சொல்லிப்போம். மொதா காசு கொண்டோடா அப்படின்னு இருப்பேன். உங்கள் அம்மாவங்கள சுகப்பிரசவம் சரியா? ஆனால் போட்ட தான் குழந்தை பிறந்தனே என்ன பேர் உன் பேர்? நித்திய வாய்ந்த காது வைக்கிறதுமா ஜிலேபி லட்டு நம்மளுக்கு இனிப்பு நம்மளுக்கு முதல் கொண்டு கேட்க தெரியா? சிட்டி அடையாள போடுறது பஸ் இல்லை அப்படின்னா இல்லை போட்டுருவேன். ஏன்னா இல்லைங்களையும் அவங்க உங்கள் ஆயாங்கிட்ட சாமி அதெல்லாம் ஜென்ரல் பேசக்கூடாது போடுறது. இந்த தொழில் அங்கே பாரு அவங்க உட்காந்துச்சு சரியா? வேற என்ன சேர்க்கணுக்கா? விளைச்சலும் நல்லாயிருக்கும். புரியுதா? எந்த தொந்தரவுலாம் உடம்பு கொடுக்காது, யாரும் கொடுக்காது, மற்ற எதுவும் கொடுக்காது. ஃபஸ்ட்டு போட்டப்போ அனுப்பி போய் எழுப்பிவிட அவனை நைட் கூட வேலைக்கு போடாமல் சொல்லிட்டு எழுப்பினா மட்டும்தான் நீர் வைக்க முடியும். நீரை சாப்பிட்டு அடுத்த வரும்போது நீர் வைக்க மாட்டாங்க. மகனுக்கு 15 சாப்பிட்டேன் வரும்போது நீர் வைக்க
அதான் நம்பர் எடுத்து சாப்பிட்டேங்கிறா அப்படி வாட்டமாக போச்சு வர சாப்பிடு நீர் சாப்பிட்டா உடம்பு வந்து வராது. காலில் ஒரு பிள்ளைங்க எலிப்புடு என்ன கருப்புசாமி எலிப்புடு சாமி தூங்கிட்டே இருக்கிறான் சாமி. எலிப்புட்டா எலிப்புடு சொன்னோன்னே தூங்கிட்டே இருக்கிற வாய்க்கெல்லாம் காது வச்சுக்கிட்டோம் யாரும் எந்த பிரச்சனையும் வராது. எந்த கரான பிடிச்சாலும் நான் பார்த்தேன். எந்த கரான பிடிக்குது பழக்கம் என்ன வச்சுக்கணும். வெளியில போக்குவரத்து எங்க போனாலும் இந்த பழம் எடுத்துட்டு போகணும் நம்பர். ஏன்னா இது பார்க்கறதுக்கு எலுமிச்சை பழம். இந்த பழம் இருக்கிற வரைக்கும் யாரையும் எதுவும் கூடாது, பக்கத்து எது வராது. நீ போய் ஒரு ஒன்று பாச்சுன்னா 10 தள்ளி தான் போகும். இது அவ்வளோதாங்க இருக்கும். இது அதுக்கு பாதுகாப்பு இதா இதுக்கு பாதுகாப்பு. என்ன ஒரு பெரியாண்டி சொல்லுது, ஒரு பெரியாண்டி சொல்றா தெரியலையா? நீங்க தான் சொல்லணும். ஒரு பெரியார் அடிச்சு உங்க ஊரு போனா அந்த பக்கம் ஒரு பெரியாண்டி இருக்குது. உங்க வீட்டுக்கு தான் உங்க வீடு எதுன்னா அந்த இடத்துல போன ஒரு 1/2 கிலோமீட்டர் ஐயா பெரியாண்டி இருக்குது இருக்கா. எல்லாம் பெரியாடிச்சு பார்த்துட்டு ஆனால் நல்லா இருக்காச்சு என்னன்னு இன்னைக்கு எனக்கு விசேஷம் நினச்சி எனக்கு விசேஷம் தான் அப்படின்னு அதுதான் கேட்டேன். நல்லாவே இருக்கும் சரியா. எந்த கேஸ் எந்த தொழில் எந்த பிரச்சனை வருது நான் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் தெரியாது சரியா. ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.